வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு இளைஞர்கள் சம்மந்தமான ஒரு முக்கிய பிரச்சனை தான் நம்ம பேச போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லை, வேலை வாய்ப்பின்மை. ஒரு வாரம் முன்னாடி இது சம்மந்தமாக ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். சென்னையில் கார்ப்பரேஷனுடைய பார்க்கிங் லாட்டில் பைக் அட்டெண்டன்ஸ் வேலைக்காக இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த சம்பவத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். 2 நாளுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் கன்சர்வன்சி ஜாப், அதாவது இந்த ரோடெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை, அதுக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்த 2-3 பேர் சேர்ந்துருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. இப்போது ரோடு க்ளீன் பண்ணுறது ஒரு மட்டமான வேலை கிடையாது. எல்லா வேலையும் ஒன்று தான். தாழ்ந்த வேலை உயர்ந்த வேலைன்னு எதுவும் கிடையாது. உயர்கல்வி முடித்த ஒருவர் கூட நான் ரோடை க்ளீன் பண்ணுற வேலையை விரும்பி செய்கிறேன்னு வர்றது நல்லது, நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். இப்போ அது இங்கே முக்கியமாக கிடையாது. ஆனால் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இங்கே என்னன்னு பார்த்தோம்னா, அதிகமாக செலவு பண்ணி உயர்கல்வியை முடித்த ஒருவர் ஏன் ரோடு க்ளீன் பண்ணுற வேலைக்கு வரணும்? அப்போ இங்கே ஏதோ ஒரு கோளாறு இருக்குல்ல. அப்போ பொருளாதார ரீதியாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது. வேலை வாய்ப்பின்மை இல்லாததுக்கும் இது ஒரு சிம்டம் இல்லையா? அப்போது இதுக்குள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ அந்த ரோடு க்ளீன் பண்ணுற வேலைக்கு எம்எஸ்சி முடித்த ஒரு பெண் வந்து சேர்ந்துருக்கிறதா அந்த நியூஸில் வந்துச்சு. நியாயப்படி இந்த ரோடு க்ளீன் பண்ணுற வேலை இது ஒரு கவர்மெண்ட் வேலை தான். இது ஒருத்தருக்கு போயிருந்தா நியாயப்படி யாருக்கு போயிருக்கணும்? மேக்ஸிமம் ஒரு எஸ்எஸ்எல்சி முடித்தவர் தான் இந்த வேலையில் வந்து சேர்ந்துருக்கணும். ஆனால் இந்த வேலைக்கு வந்திருக்கிறது யார்? எம்எஸ்சி முடித்த ஒருத்தங்க இந்த வேலைக்கு வந்திருக்காங்க. அப்போது எஸ்எஸ்எல்சி முடித்த ஒருத்தருக்கு தான் அந்த வேலையை வந்திருக்கும். அவருக்கு இந்த வேலை இல்லாமல் போயிடுச்சா? எம்எஸ்சி முடித்தவங்க எங்கே வேலை செய்யணும்? ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூஷனில் ஆராய்ச்சி பண்ணணும். அவங்க ஒரு மைக்ரோபயாலஜி முடித்தவங்களோ வேறு எதுவும் முடித்தவங்களோ ரிசர்ச் இன்ஸ்டியூஷனில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கணும். ஆனால் அவங்க அந்த ரோடு வேலைக்கு வந்துட்டாங்க, கவர்மெண்ட் வேலைக்கு. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய கோளாறு என்ன, இது நம்ம கவனிக்கணும். ஜென்ரலாக இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மாநிலத்தில் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே சொல்லலாம், ஒன்று கவர்மெண்ட் வேலைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்என்சி ஜாப்ஸ், இந்த பெரிய நிறுவனங்களில் செய்யக்கூடிய வேலைக்கு அவங்க போகணும்னு நினைக்கிறாங்க. அது மெயினாக நம்ம மாநிலத்தில் நம்ம இளைஞர்களோட விருப்பம் பார்த்தீங்கன்னா மெயினாக இப்படி தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நியாயம்தான். ஏன்னா உயர்கல்வியை முடிச்சுட்டு வராங்க, வேலை பார்த்தீங்கன்னா உடனே எதிர்பார்ப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் வேலைங்கிறது அதில் சில அம்சம் இருக்குது. இந்த ஜாப் செக்யூரிட்டி இருக்கும், நல்ல மரியாதையான வேலை. அதே போல் இந்த எம்என்சி வேலைகளில் பார்த்தீங்கன்னா முக்கிய அம்சம் இதில் வந்து ஊதியம் அதிகமாக இருக்கும். சரி, இப்போ இந்த எம்என்சி வேலை கவர்மெண்ட் ஜாப் ரெண்டுத்தை மட்டுமே நம்ம நம்பி இருக்க முடியுமா? அந்தளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா நம்ம மாநிலத்தில்? கவர்மெண்ட் வேலையை வந்து எல்லா இளைஞர்களுக்கும் அளிக்க முடியாது. எம்என்சி ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா எம்என்சி ஜாப்ஸ் இருக்குது, ஆனால் எல்லாருக்கும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. மெயினாக அந்த லார்ஜ் செக்டர் கம்பெனிஸில், மெயினாக சர்வீஸ் செக்டரில் தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். மெயினாக இன்ஜினியர்ஸ் இவங்கெல்லாம் ஒரு கோர் சப்ஜெக்டை முடிச்சுட்டு வருவாங்க. இவங்களாம் நியாயப்படி எங்கே வேலை செய்யணும்னா அவங்க கோர் சப்ஜெக்ட் ஏதோ அந்த நிறுவனத்தில் தான் வேலை செய்யணும். ஸோ அந்த மேனுஃபேக்சரிங் செக்டரில் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கணும். ஸோ இன்ஜினியரிங் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக், எலக்ட்ரிக்கல். ஸோ ஒரு கோர் சப்ஜெக்ட் முடிச்சுட்டு வருவாங்க. அப்போ அந்த கோர் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவில் அந்தளவுக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் தான் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பேஸ்டாக இருக்காது. மெயினாக அவங்க கொஞ்சம் அசம்பிளி பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறுவனங்கள் தான் இங்கே இருக்கே தவிர ஹை அண்ட் ரிசர்ச் பேஸ்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இங்கே கிடையாது. அப்போ மெயினாக அந்த இன்ஜினியர்ஸ்லாம் எங்கே வேலைக்கு போகிறாங்கன்னா சர்வீஸ் செக்டரில் வேலைக்கு போகிறாங்க. ஐடி நிறுவனத்துக்கு போகிறாங்க, பேங்கிங் செக்டருக்கு போவாங்க, பிபிஓஸ்க்கு போவாங்க, மார்க்கெட்டிங் ஃபர்ம்ஸ்க்கு போவாங்க. அப்போ அவங்க முடித்த ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று செய்கிற வேலை வேறு. இன்ஜினியரிங் முடிச்சிருப்பார், செய்கிற வேலைக்கும் இன்ஜினியரிங்கும் சம்மந்தமே இருக்காது. அவரோட சாஃப்ட் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி அந்த வேலை வாய்ப்பை அளிச்சிருப்பாங்க. அப்போ அவர் அவ்வளோ செலவு பண்ணி அந்த ஸ்டடீஸை முடித்ததுக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தம் வந்து இருக்காது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய நிலவரம் இப்படி தான் இருக்குது. தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் இந்தியாவிலேயே ஒரு முன்னேறிய மாநிலம். யூரோப் உள்ள ஜெர்மனி எப்படியோ, யூகே எப்படியோ, ஃப்ரான்ஸ் எப்படியோ, அதே போல் இந்தியாவில் ஒரு முன்னேறிய மாநிலம் நம்முடைய மாநிலம். அப்போ இந்நேரத்துக்கு தமிழ்நாடு உள்ள இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு உண்டாக்கியிருக்க வேண்டும். மெயினாக அந்த ஹை அண்ட் ஜாப்ஸ் உருவாக்கியிருக்கணும். இன்ஜினியரிங் ஜாப்ஸ் நிறையா உருவாக்கியிருக்கணும். அளவு ரிசர்ச் பேஸ்ட் ஜாப்ஸ் நிறையா உருவாக்கியிருக்கணும். மெயினாக இந்த பயோடெக்னாலஜி, அதே போல் க்ரீன் எனர்ஜி, அதே மாதிரி இந்த மாதிரி கோர் செக்டர்ஸ்லாம் நிறைய ஜாப்ஸ் உருவாக்கியிருக்கணும். ஆனால் இன்றைக்கி தேதியில் இந்த வேலை வாய்ப்புகள் இல்லை. இந்த காரணத்தால்தான் இந்த போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்தவங்க, அது இல்லாமல் இன்ஜினியரிங் முடித்தவங்கலாம் கூட வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி அடித்தட்டு வேலைக்கு அவங்க வராங்க. சரி, இப்போ கவர்மெண்ட் வேலை, எம்என்சி வேலை, இதை நம்மளால் கண்டிப்பாக இதை மட்டுமே நம்பி இருக்க முடியாது. அப்போ அது தீர்வு தான் என்னங்க? இதுக்கு தீர்வு, சரியான தீர்வு எதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுய வேலை வாய்ப்பு, ஆண்டர்ப்ரனர்ஷிப். நீங்கள் குஜராத் போகிறீங்கன்னு வைங்களேன். நீங்கள் குஜராத் சேர்ந்த இளைஞராக இருந்து ஒருத்தர்கிட்ட போய் நான் கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவங்க சிரிப்பாங்க. இது காரணம் என்னென்னா, அந்த குஜராத்திஸோட கல்ச்சர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கல்ச்சர். உயர்கல்வி முடிச்சிருந்தா கூட அந்த சொந்த ஃபேமிலி பிஸ்னஸை தான் அந்த இளைஞர் எடுத்து செய்யணும்னு நினைப்பார். அப்போ அந்த பிஸ்னஸ் கல்ச்சர் இருக்குது, ஆண்டர்ப்ரனரியல் கல்ச்சர் அங்கே இருக்குது.
இதே போல் நிறைய குரூப்ஸ் இருக்குது இந்தியாவில். அகர்வால்ஸ் இருக்காங்க நார்த் இந்தியாவில். ஸோ இவங்கெல்லாம் பிஸ்னஸ் விரும்பி செய்யக்கூடியவங்க. ஆனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மெயினாக இளைஞர்கள் பிஸ்னஸ் விரும்புறதில்ல, சுய வேலை வாய்ப்பை இவங்க விரும்புறதில்ல. அதனால தான் கவர்மெண்ட் ஜாபை மட்டுமே தேடி போகக்கூடிய ஒரு நிலவரம் இருக்குது. நான் சொன்னது போல் இது விரும்பி போகிறது அவங்க சைடில் மிஸ்டேக் இல்லை, நேச்சுரலாக அவங்க எதிர்பார்ப்பாங்க தான். ஏன்னா உயர்கல்வியை முடிச்சிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் பிஸ்னஸ் பண்ணுவா? அதிகம் படிக்காதவர் தான் பிஸ்னஸ் பண்ணுவார். நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா அதிகம் படித்தவர் பிஸ்னஸ் பண்ண மாட்டார், அந்த சுய வேலை வாய்ப்பில் இருக்க மாட்டார். ஏதோ ஒரு நிறுவனத்தில் அவர் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பார். ஏதோ ஒரு எம்என்சி கம்பெனியில் சம்பளத்துக்கு வேஜுக்கு தான் அவர் வேலை செஞ்சுட்டு இருப்பார். அப்போது இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன? எஜுகேஷனே பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஆகிடுச்சு. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் எஜுகேஷன் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு வேலையை நம்ம வாங்கிடணும், உயர்ந்த சம்பளத்தில் நம்ம வேலைக்கு சேர்ந்துடணும், ஒரு கவர்மெண்ட் வேலையோ இல்லை ஒரு எம்என்சி வேலையிலோ சேர்ந்துடணும் அப்படின்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே எஜுகேஷன் வந்துருச்சு. அப்போ எஜுகேஷனே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் சீக்கிங் டூலாக ஆகிடுச்சு. எஜுகேஷன்றது எதுக்காக இருக்கணும்? சமூக முன்னேற்றத்துக்காகவும் தனி மனிதனுடைய மேம்பாட்டுக்காகவும் இருக்கணும். ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை. எதுக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை நம்ம வாங்கிடணும். அது ஒரு கமர்ஷியல் பேசிஸில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இன்றைக்கி ஆகிடுச்சு. இந்த காரணத்தால் தான் இளைஞர்கள் பொறுத்தவரை இந்த எஜுகேஷனை முடிச்சுட்டு கிராஜுவேஷனை முடிச்சுட்டு வரும்போது அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷன் இங்கே இருக்குது. அப்போ அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷனை தீர்க்கிறதுக்கான ஒரே சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுய வேலை வாய்ப்பு, ஆண்டர்ப்ரனர்ஷிப் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்துகிட்டு இருக்கு இந்தியாவில். நீங்கள் வந்து நியூஸில் படிப்பீங்க. ஸ்டார்ட் அப்புங்கிறது சொந்தமாக ஒரு இளைஞர் அவரோட ஐடியா வச்சு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிப்பார். இதுதான் ஸ்டார்ட் அப். அந்த ஸ்டார்ட் அப் எதாக வேணா இருக்கலாம், மிகப்பெரிய நிறுவனமாக இருக்கலாம், ஒரு வீட்டுக்குள்ளேருந்தே ஒரு செல்ஃப் பிஸ்னஸாக அவர் ரன் பண்ணலாம். ஸோ இதுதான் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது ஃப்யூச்சரில் நம்ம அந்த ஸ்டார்ட் அப்பில் தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். சரி, ஸ்டார்ட் அப்பை அவ்வளோ ஈஸியாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிரச்சனை இருக்குது இந்தியாவில். ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு நிதி உதவி தேவை. அந்த நிதி உதவி இருந்தால் தான் ஆரம்பிக்க முடியும். அது இல்லாமல் இந்த ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு ட்ரைனிங் தேவை, ஸ்கில் ட்ரைனிங் தேவை. அப்போ இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க முடியும். அப்போ இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு இளைஞர் கிராஜுவேஷன் முடிச்சதுக்கப்புறம் அவரே சொந்தமாக ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஸ்கில் அக்வயர் பண்ணி வேலைக்கு ஆளை எடுத்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் ஸ்டடீஸ்க்கே நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். அப்போ ஸ்டடீஸ் முடித்த உடனே ஒரு வேலை வேணும்னு தான் அவர் நினைப்பார். அதுதான் நியாயமானது. அப்போது இந்த ஒரு காரணத்தாலே ஸ்டார்ட் அப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அந்த அளவுக்கு வர மாட்டுது. ஒரு சில பேர் தான் ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பேர் ஆரம்பிக்கிறது இல்லை. நீங்கள் டெவலப்டு சூப்பர் கண்ட்ரி, அதை வந்து சூப்பர் பவர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா, ஃப்ரான்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 வருஷம் முன்னாடியே அங்கே ஸ்டார்ட் அப் கல்ச்சர் வந்துச்சு. அங்கே ஆண்டர்ப்ரனர்ஸ் நிறையா இருந்தாங்க. சுய வேலை வாய்ப்பு மூலமாக நிறைய நிறுவனத்தை ஆரம்பித்தாங்க. 5 பேர் 6 பேர் சேர்ந்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பிப்பாங்க. அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவாக வளர்ந்து அப்படியே ஒரு லார்ஜ் ஸ்கேல் கம்பெனியாகி ஒரு எம்என்சியாகவே மாறிடும். இந்த மாதிரி தான் அந்த நாடுகள்லாம் சின்ன சின்ன நிறுவனங்களாக ஆரம்பித்து உலக அளவில் மல்டிநேஷ்னல் நிறுவனங்களாக இந்த நிறுவனங்கள்லாம் மாறிச்சு. ஆனால் இந்தியாவில் இந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி வரைக்கும் இல்லை. நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஆண்டர்ப்ரனரியல் கல்ச்சர், ஸ்டார்ட் அப் கல்ச்சரை இந்தியாவில் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போது இனிமேல் ஃப்யூச்சர்லையாவது இந்த ஆண்டர்ப்ரனரியல் கல்ச்சருக்கு நம்ம முக்கியத்துவம் அளிக்கணும். இதில் நான் சொன்னது போல் இந்த ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஒரு ஸ்டேட்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டர்ப்ரனரியல் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க, இந்த கவர்மெண்ட்டே நடத்தும். அதாவது சுய வேலை வாய்ப்பை மேம்படுத்துறதுக்கான வளர்க்குறதுக்கான அந்த இன்ஸ்டியூட். இதில் ஜென்ரலாக 1 day 2 day ஒர்க் ஷாப் நடத்துவாங்க. யார் வேணால் போய் அட்டன் பண்ணலாம். ஒரு 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து அட்டன் பண்ணலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் பார்த்தீங்கன்னா இருக்காது, அந்தளவுக்கு இருக்காது. இந்த ஒர்க் ஷாப்லாம் எப்படி நடக்கும்னா இந்த வேலை வாய்ப்பெல்லாம் இருக்குது, இந்த செக்டரில் நீங்கள்லாம் வந்து ட்ரை பண்ணலாம், இறங்கி நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் கூட நீங்கள் இறங்கினீங்கன்னா இவ்வளோ சம்பாதிக்கலாம், இதில் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லி ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அவ்வளோதான், அந்த 500 ரூபா வாங்கிட்டு அனுப்பிச்சிருவாங்க. ஜென்ரலாக இதுதான் நிலவரம். இதுதான். அப்போ இந்த மாதிரி ஒரு இளைஞர் போய் இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணிட்டு வரனால எந்த ஒரு யூஸும் இருக்காது. அப்போ எப்படி தான் நம்ம சுய வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லாம் இது ஒரு மாடல் இருக்கும். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சயின்ஸ் பார்க் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. இந்த ரிசர்ச் பார்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, ஒரு மாணவர் இந்த ஸ்டூடெண்ட் அந்த யூனிவர்சிட்டி உள்ள படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த கேம்பஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா எம்என்சிஸும் வருவாங்க, நிறுவனமும் வரும். அதாவது பிஸ்னஸ் என்டர்பிரைஸும் உள்ளே வருவாங்க. இந்த பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் என்ன பண்ணுவாங்கன்னா யூனிவர்சிட்டிஸ்க்கு ஃபண்டிங் பண்ணுவாங்க. யூனிவர்சிட்டி என்ன பண்ணுன்னா ரிசர்ச் பண்ணும். அந்த ரிசர்ச் பண்ணி ஐடியாஸை உருவாக்குவாங்க. அந்த ஐடியாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நிறுவனங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரும். அப்போது அந்த டிகிரி முடிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் ஈடுபடுவாங்க. இது உள்ள நிறைய இன்குபேஷன் சென்டர்ஸும் இருக்கும். இந்த இன்குபேஷன் சென்டர்ஸும் அவங்களோட ஐடியாஸை மார்க்கெட் பண்ணுறதுக்கு உதவும். இந்த மாதிரி சயின்ஸ் பார்க் வெளிநாடுகள் அதிகம். தான் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய சயின்ஸ் பார்க் இருக்கும்.
இந்த சயின்ஸ் பார்க் இந்தியாவில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இந்த சயின்ஸ் பார்க்லாம் அந்தளவுக்கு கிடையாது. ஒரு 2 சயின்ஸ் பார்க் தான் இருக்குது. இப்போ இந்த சயின்ஸ் பார்க்கை நம்ம நிறைய உருவாக்கணும். சயின்ஸ் பார்க் உருவாக்கும் போது என்ன ஆகிடும்னா, ஒருத்தர் இன்ஜினியரிங் முடிக்கிறார் அப்படின்னா அந்த 4 வருஷத்துக்கு உள்ளேயே அவருக்கு அந்த வேலை வாய்ப்பு ரெடியாக இருக்கும். ஸோ கேம்பஸ் இன்டர்வியூ போய் செலக்ட் ஆகி ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தர் இன்ஜினியரிங் முடிக்கிறாருன்னா அந்த 4 வருடம் இன்ஜினியரிங் முடித்து வெளியே வரும்பொழுதே அவருக்கு வேலை ரெடியாக இருக்கும். அது காரணம் என்னென்னா, இந்த இன்குபேஷன் சென்டர்ஸே அந்த வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துரும். இந்த சென்டர்ஸ் உள்ளே அந்த நிறுவனங்களும் உள்ளே இருக்கும். அப்போ அந்த யூனிவர்சிட்டி மார்க்கெட் பிஸ்னஸ் லிங்கேஜை அந்த அரசுகளே உருவாக்கி கொடுத்துரும். அப்போ இந்த மாதிரி சயின்ஸ் பார்க் இன்குபேஷன் சென்டர்ஸ் இந்தியாவில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் அந்தளவுக்கு இல்லை. அதுவும் தமிழ்நாடு போன்ற ஒரு முன்னேறிய மாநிலங்களில் இதை இன்னைக்கு தேதி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆனால் இது நம்ம இன்னும் எடுத்துகிட்டு வராமல் இருக்கோம். இதை நம்ம இன்னும் எடுத்துகிட்டு வராமல் இருந்தோம்னா என்ன நடக்கும்னா, நான் சொன்னது போல் வேலை வாய்ப்பின்மை பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகும். இன்ஜினியர்ஸ் உருவாக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் இவங்களுக்கு வேலை பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா நான் சொன்னது போல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆகட்டும், ப்ரைவேட் லார்ஜ் செக்டர் எம்என்சி ஜாப்ஸ் ஆகட்டும், எல்லா கிராஜுவேட்ஸ்க்குமே இந்த வேலை வாய்ப்பு அளிக்க முடியாது. அப்போது சுய உதவி, அதாவது வந்து சுய வேலை தான் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷனாக இருக்கும். அப்போது இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப், இந்த ஸ்டார்ட் அப்ஸ் கல்ச்சரை நம்ம உருவாக்கணும். அதுவும் தமிழ்நாடு டெவலப்டு ஸ்டேட், நம்மக்கிட்ட நிறைய வளங்கள் இருக்குது, ஹியூமன் கேபிட்டல் இருக்குது. அப்போ அந்த ஹியூமன் கேபிட்டலை நம்ம சரியாக யூஸ் பண்ணணும். ஒருவேளை நம்ம யூஸ் பண்ண மிஸ் பண்ணிட்டோம்னு வைங்க, இது ரொம்ப ஆபத்தான ஒரு சிச்சுவேஷன் கொண்டு போயிடும். இன்னும் ஒரு 10 வருடங்கள் கழித்து மற்ற மாநிலங்கள், இப்போ அதாவது வந்து டெவலப்பிங் ஸ்டேட்ஸாக இருக்கக்கூடிய இந்தியா உள்ளே இருக்க மாநிலங்கள், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், இந்த மாநிலங்கள்லாம் இன்னும் 10 வருஷம் கழித்து பயங்கரமாக வளர்ச்சி அடைஞ்சிடும். அந்த இயற்கை வளங்களும் அதிகம். அப்போ அந்த ஸ்டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மாநிலத்தை ஓவர்டேக் பண்ணிடும். அப்போது நம்ம மாநிலம் பார்த்திங்கன்னா பின்தங்கிய நிலைமைக்கு வந்துடும். அப்போ இந்த பின்தங்கிய நிலைமைக்கு போகக்கூடாது, இந்த ஆபத்தில் சிக்கக்கூடாதுன்னா இன்றைக்கே நம்ம அந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சரை வளர்க்கணும். இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை நம்ம என்கரேஜ் பண்ணணும். எப்போ ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை நம்ம என்கரேஜ் பண்ணுறோமோ அப்போ இளைஞர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலை வாய்ப்பு வந்துடும். நான் சொன்னது போல் கவர்மெண்ட் வேலையை மட்டுமே நம்பி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் அந்த எம்என்சி வேலைகளை மட்டுமே நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நன்றி.